ஏதோ ஒரு தொழில் செஞ்சு பிழைக்கிறாங்க. செம்பருத்தி டீன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தெரியுது. அதுக்கு வியாபாரம் பண்ணுறாங்க. தன்னுடைய கவர்ச்சி, எழில், சினிமா பின்னணி இதெல்லாம் வச்சு அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதுக்காக சில கதைகள் சொல்கிறாங்க. நம்புறோம், நம்பிட்டு நான் சோப்பா, அவ்வளோதான். நடிகை சொன்னாங்கிறதுக்காக நீங்கள் அதை நம்புறீங்கன்னா அது உங்கள் பைத்தியக்காரங்க. அதுதான் இப்போ ஆனால் நயன்தாரா வந்து அந்த மருத்துவர் வந்து முட்டாள்களோட நம்ம விவாதிக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி சொல்லும் போது அந்த மாதிரி எங்கேயோ பாதிச்சிருக்குதுன்னு தெரியுது. தன்னுடைய பலவீனத்தை வெளிப்படுத்துது. அவர் என்ன முட்டாள்தனமானு சொல்லியிருந்தாக்கா அறிவுபூர்வமான ஆரோக்கியமான ஒரு விவாதம். முட்டாள்னு சொல்லிட்டு ஒதுக்கி போயிட்டா என்ன அர்த்தம்? பதில் தெரியல. சினிமா போயிடுச்சு. அதனால தான் இப்போ வந்து கருப்பட்டி காஃபி, செம்பருத்தி டீ எல்லாம் விற்க வேண்டிய நிலைமைக்கு அவங்க ஆளாக்கி. இந்த மாதிரி போகிற போக்கு பார்த்தா ஒரு கட்சி தொடங்கிறதுக்கான எல்லா இதுவும் தெரியுது. கட்சி தொடங்குவாங்களா இல்லை இருக்கிற கட்சியில் வந்து போய் ஜாயின் ரெண்டும் நடக்கலாம். அப்படி வந்தாங்க பாஜகவில் போய் சேர்ந்துக்கணும். ஏன்னா பாஜக தான் இந்த மாதிரி ரிட்டையர்டு நடிகைகள் எல்லாம் சேர்த்து, நமிதா இந்த மாதிரி எல்லா ரிட்டையர்டு நடிகைகளும் வரிசா சேர்த்துக்கிட்டு. சார் வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நேற்றைய தினம் வந்து நடிகை நயன்தாரா வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க சார். என்னுடைய இளமைக்கு இந்த ஆரோக்கியத்திற்கு காரணம் வந்து செம்பருத்தி டீன்னு சொல்லாமல் வந்து அதை சொல்லியிருப்பாங்க. செம்பருத்தி டீ குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் வரும்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த ரத்த கொதிப்பு, இந்த பிபி, சுகர் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இது வந்தால் இதை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து செம்பருத்தி டீ வந்து ரொம்பவே உதவுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்பவே குளிர்ச்சியான ஒரு பொருள். வந்து இந்த முகம் வந்து ஸ்கின் வந்து ரொம்பவே க்ளோ ஆகிறதுக்கு இது வந்து ஒரு காரணமாக இருக்குது. இந்த முகத்தில் பருக்கள், கொப்பளங்கள் வராமல் இது வந்து தடுக்கிறதுக்கு காரணமாகவும் இருக்குது. மழைக்காலங்கள் இது குடிக்கிறதுனால விட்டமின்கள் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மருத்துவர் வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார் சார். இது வந்து நீங்கள் எப்படி சொல்லலாம்? நீங்கள் வந்து ஒரு நடிகையாக இருந்துட்டு இதை சொல்கிறது வந்து தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏதோ ஒரு தொழில் செஞ்சு பிழைக்கிறாங்க. செம்பருத்தி டீன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தெரியுது. அதுக்கு வியாபாரம் பண்ணுறாங்க. தன்னுடைய கவர்ச்சி, எழில், சினிமா பின்னணி இதெல்லாம் வச்சு அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதுக்காக சில கதைகள் சொல்கிறாங்க. இப்போ அந்த காலத்தில் இந்த பல்பொடி வியாபாரமெல்லாம் நடக்கும். இப்போ அவங்கெல்லாம் காணோம். பாம்புக்கு கிரிக்கு சண்டை விடுறேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ காணோம். இப்போ இந்த பல்பொடி வியாபாரம் அப்போ அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ். அப்போ சொல்லுவாங்க 32 பல்லுக்கு 32 வகையான வியாதி வரும்னு சொல்லி வரிசையாக பேரெல்லாம் சொல்லிவிட்டு அத்தனை இந்த பல்பொடியை உபயோகப்படுத்தினால். அப்போ அவங்க ஒரு டெக்னிக் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வாங்கி சாப்பிட்டு அவர்கள் இத்தனை பேர் குணமடைந்தார்கள், இத்தனை ஆயிரம் பேர் சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு கூட்டத்திலேருந்து ஒரு பொம்பளை வருவா. ஐயா, அவங்க பல்பொடியை உபயோகப்படுத்துறதுக்கு அப்புறம் என் பல் சொத்தையெல்லாம் சரியாக போய் பல்ல ஆட்டதெல்லாம் நின்று போய் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த 2 பாக்கெட்டு கொடுங்கம்மாங்க. அம்மா உங்களுக்கே கொடுத்துட்டா எப்படிம்மா? ஐயா தயவுசெய்து நீங்கள் கொடுக்கலன்னா முடியாதுயா, நான் 5 பாக்கெட்டு கேட்கணும். அது மாதிரி பேச உடனே சரி உங்களுக்காக அப்படிங்க. கூட்டத்தில் இருக்க ஒரு 10 பேர் இதை நம்புவான். உடனே ஒரு 10 பாக்கெட்டு விற்கும். அந்த மாதிரி தன்னுடைய அழகு, இளமை, சினிமா கவர்ச்சி எல்லாத்தையும் வச்சு செம்பருத்தி டீன்னு ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதை போய் சீரியஸாக எடுத்துகிட்டு ஒரு டாக்டர் பதில் சொல்லியிருக்காரு. தேவையில்லாத விஷயம். இன்றைக்கி நிறையா பொருட்கள் வருது. கருங்காலின்றாங்க. யாருக்கு தெரியும்? என்னாச்சு நீ அவன் உபயோகப்படுத்தணுன்னு தெரியுமா? யாருக்கு தெரியும்? எத்தனையோ வகையான பொருள் இருக்குதுங்க. பல்வேறு வகையான விஷயங்களை தாயத்தை பண்ணி அந்த காலத்தில் கொடுப்பாங்க. அதுக்குள்ளார ஒரு செம்பில் செஞ்ச ஒரு பட்டையை வச்சு அதில் ரொம்ப படமெல்லாம் வரைஞ்சி அதை உள்ளே வச்சு இதை உள்ளே வச்சுக்கிட்டு சரியாக போட்டுருவாங்க. அது மாதிரி காலகாலத்தில் ஒரு வித்தைகள் காட்டுறது உண்டு. இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம், ஏது? நம்புறோம், நம்பிட்டு நான் சோப்பா, அவ்வளோதான். நடிகை சொன்னாங்கிறதுக்காக நீங்கள் அதை நம்புறீங்கன்னா அது உங்கள் பைத்தியக்காரத்தனம். அது நான் பண்ண. இப்போ நீங்கள் சொன்னீங்களே சார், இதே கூட்டு தான் அந்த மருத்துவர் வந்து முன் வச்சிருந்தார் சார். இப்போ என்னன்னா, நயன்தாரா நேற்று போட்ட அந்த பதிவு வந்து உடனே வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. இப்போ அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா மாறி இருக்கு. அதுக்கு திரும்பவும் அந்த டாக்டர் என்ன சொல்லியிருந்தாங்க, நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்க. இல்லை இதில் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நயன்தாரா தான் அதை கொடுத்தாங்களாங்கிறத வெரிஃபை பண்ணணும். நயன்தாரா பேரில் எவ்வளோ கொடுத்துருக்கலாம்? இல்லை, அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பதிவு தான் சார் போட்டிருந்தாங்க. இன்ஸ்டாகிராமில் கூட யாரோ ஹேக் பண்ணியிருக்கலாம். அது கூட இருக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து 10ஆம் முதல்ல சொல்ல முடியாது. ஏன்னா நான் கேள்விப்பட்ட அளவில் வந்து இந்த கருப்பட்டி காஃபிங்கிற கடைக்கடை எங்கே பார்த்தாலும் இப்போ இது மாதிரி முனியாண்டி விலாஸ் மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. அது கூட இவங்களதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் அடிபடுது. ஒருவேளை ஆனால் கருப்பட்டி காஃபியெல்லாம் ஒரு நல்ல காஃபி. கருப்பட்டிங்கிறது எங்கள் ஊர்லாம் சேலம் வந்து கருப்பட்டிக்கு ரொம்ப ஃபேமஸ். அப்போ இந்த ஒரு காலத்தில் சக்கரை நோய், இந்த ரத்த கொதிப்பு இருக்கலாம். இல்லாமல் இருக்க முடியாது, இருக்கலாம். எந்த ஒன்று மாத்திரம் வச்சுங்க, பூமியில் படைக்கப்பட்ட எல்லா பொருளுக்குமே ஒரு உபயோகம் உண்டு.
சரி, இப்போ ஆனால் நயன்தாரா வந்து அந்த மருத்துவர் வந்து முட்டாள்களோட நம்ம விவாதிக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க சார். இப்போ இது நீங்கள் ஒரு மருத்துவராக எப்படி பார்க்குறீங்க சார்? அது அவங்க கருத்தில் இந்த மருத்துவரை முட்டாளுங்கிறாங்க. அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி சொன்னதுனால நான் முட்டாளை எடுப்பது என்ன பார்க்குறோம். ரோட்டில் போகும்போது ஒரு சைக்கிள்காரரை இடிக்கிற மாதிரி போயிட்டோன்னு வச்சுங்க, காரில் போகும்போது அந்த சைக்கிள்காரர் அப்படியே நிறுத்தி ஏடா சாவுக்காராக்கி அறிவில்லை அப்படியே உடனே இறங்கி அடிக்க போவீங்களா? இடிக்க போயிட்டோம், கோவம் வந்து கத்தி விட்டு போகிறோம். அதெல்லாம் நம்ம பொருட்டாக எடுத்துக்கிறது. ஆனால் அவர் ஒரு மருத்துவராக அவருடைய கருத்து தானே சார் கருத்தை சொன்னார். அதுக்கு வந்து ஒரு முட்டாளுன்னு சொல்றது, முட்டாள்னு அந்த மாதிரி சொல்லும்போது அந்த மாதிரி எங்கேயோ பாதிச்சிருக்குதுன்னு தெரியுது. தன்னுடைய பலவீனத்தை வெளிப்படுத்துது. அவர் என்ன முட்டாள்தனமானு சொல்லியிருந்தாக்கா அறிவுபூர்வமான ஆரோக்கியமான ஒரு விவாதம். முட்டாள்னு சொல்லிட்டு ஒதுக்கி போட்டால் என்ன அர்த்தம்? பதில் தெரியலன்னு அர்த்தம். அவ்வளோதான் சார். இப்போ ஆல்ரெடி வந்து இந்த வெள்ள காலங்கள்லாம் இருக்குல்ல சார், இந்த மழை காலங்களில் வந்து மக்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த சானிட்டரி நாப்கின் வந்து அவங்களுடைய ஓன் பிராண்டாக ஒன்று வச்சுட்டு இருந்தாங்க சார். அது வந்து மக்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது வந்து அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இருந்தது. இந்த இடத்துலையும் நீங்கள் விளம்பரம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பிச்சு சார். அப்படி இருக்கும்போது எல்லாமே வந்து ஒரு விளம்பரத்துக்காக தான் பண்றாங்களா? பணம் கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நிச்சயமா ஒரு பிரபல நடிகர் அரசியல் கட்சியை தொடங்கினார். பள்ளிக்கூடத்து பசங்களுக்கெல்லாம் பென்சிலு பல்பம் எல்லாம் கொடுத்துவிட்டு காந்தியை போல இரு, அம்பேத்கரை போல இருன்னு இப்போ அரசியல் பேசுனார். பள்ளிக்கூடத்து பசங்கிட்ட பேசுகிற பேச்சு அது. அவர் கட்சியை பற்றி பேசுகிறாரு. எல்லாத்துக்கும் அதுதாங்க. அவர் செஞ்சால் ஓகே, நீங்கள் செஞ்சால் தப்பா? இப்போ கூட ஒரு அரசியல் தலைவர், ஜாதி கட்சி நடத்துகிற ஒரு தலைவர் பள்ளிக்கூடத்து பசங்கிட்ட போய் ஸ்டாலின் ஜாதியை பற்றி கேவலமாக பேசிட்டு போகிறாரு. பள்ளிக்கூடத்து பசங்கிட்ட தேவையாது? உலகம் அப்படி போயிட்டு இருக்குதுங்க. அரசியல் அந்த அளவுக்கு இறங்கி போச்சு. இந்த மாதிரி போகிற போக்கு பார்த்தா ஒரு கட்சி தொடங்கிறதுக்கான எல்லா இதுவும் தெரியுது. தொடங்கலாம். எப்படி கட்சி தொடங்குவாங்களா இல்லை இருக்கிற கட்சியில் வந்து போய் ஜாயின் ரெண்டும் நடக்கலாம். அப்படி வந்தாங்க பாஜகவில் போய் சேர்ந்து போயிட்டு. ஏன்னா பாஜக தான் இந்த மாதிரி ரிட்டையர்டு நடிகைகள் எல்லாம் சேர்த்து, நமிதா இந்த மாதிரி எல்லா ரிட்டையர்டு நடிகைகளும் வரிசையாக சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்ச நாளாக காணோம். எப்படி சார் ரிட்டையர்ட் நடிகை வந்து சொல்லி தொடர்ந்து நடிச்சுட்டு தானே இருக்காங்க? ஏதோ அந்த சினிமாவே இன்னைக்கு போயிடுச்சுங்க. அப்புறம் நடிகராக இருந்து என்ன பிரயோஜனம்? எல்லா நடிகருமே ரிட்டையர் ஆனதா தான் கணக்கு. இல்லை, இவங்க தொடர்ந்து ஒரு 20 வருடங்களா முன்னணி கதாநாயகிங்க. இன்னைக்கு சினிமா எங்கெங்க இருக்குது? இதை இப்போ வந்திருக்க ஒரு படத்துக்கு எவ்வளோ பெரிய விளம்பரம்லாம் போட்டிருந்தீங்க, காணாங்கிறாங்களே. என்ன படம் சார்? என்னத்துக்கு நம்ம அதுக்கு நெகட்டிவ் நம்ம சொல்லுவேன். தினசரி அதை போட்டு டிவியில் போட்டு விளம்பரம் பண்ணுறாங்க. படம் பயங்கரமாக ஊற்றிக்கிச்சுங்கிறாங்க. ஒருவேளை இத்தனை வருஷமா நயன்தாரா வந்து இருக்காங்க, இவங்களோட வளர்ச்சியை வந்து தடுக்கணும், அழிக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி பண்றாங்களோ சார்? அழிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. சினிமா நடிகர்கள் கொஞ்ச நாள் கழிச்சு தானாகவே காணாமல் போயிடுவாங்க. யார் நிரந்தரமாக இருந்தவங்க? யார் இது ரொம்ப மோசமாக போச்சுன்னா அரசியல் கட்சி ஆரம்பிப்பாங்க. போனி ஆகலைன்னா அது போச்சு, அவ்வளோதான். இப்போ பாக்யராஜ், டி ராஜேந்தர்லாம் கட்சி ஆரம்பித்தாங்கன்னா நாங்கள் இதெல்லாம் நடிகர்களுக்கு சார். இப்போ நடிகைகள் வந்து இப்போ ஜெயலலிதா இருந்தாங்க. எம்ஜிஆருடைய ஆளுங்கிறது தானே அவங்களுக்கு இருந்து. அவங்கள தலைவி என்ன ஏற்றுக்கலையே. புரட்சி தலைவர் கூட நடித்த புரட்சி தலைவி, அவ்வளோதான். மற்றபடி அந்த மாதிரி சினிமாவில் இருந்தவரில் அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணலையோ. சினிமாலாம் விட்டுட்டு இதில் எம்ஜிஆரோட இணைஞ்சு அவர் பதவி கொடுத்த பிறகு தான் அந்த மாதிரிக்கு அக்செப்டன்ஸ். அப்போ அவங்க எந்த ஒரு புரட்சியுமே பண்ணலையா சார்? தெரியாது, பண்ணியிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு ஒரு வேளை தெரிஞ்சிருக்கலாம். தனிப்பட்ட முறையில் ஏதாவது பண்ணாங்களா? இல்லை தெரிஞ்சுக்கலான்னு கேட்குறேன். எங்களுக்கு தெரியல என்ன புரட்சி பண்ணாங்க. நயன்தாராக்குமே லேடி சூப்பர் ஸ்டார் தானே சார்? லேடி சூப்பர் ஸ்டார், அது அவ்வளோதான். ஒரு 4 படம். இன்றைக்கி சினிமாவே இல்லைங்களே, சினிமாவே இல்லை. இப்போ இன்னும் உங்கள் பசங்களுக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டே எங்கள் காலத்தில் சினிமான்னு ஒன்று இருந்ததுரா, அது தேட்டரில் போய் படம் பார்க்கணும், அதெல்லாம் இருந்து. இப்போ தேட்டர்லாம் இல்லை. அப்போ சினிமாவுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். எப்படி நம்ம தாத்தாக்கள்லாம் வந்து தெருக்கூத்தை பற்றி சொல்கிறாங்களோ, ட்ராமாக்களை பற்றி எல்லாம் சொல்கிறாங்களோ, அது மாதிரி சினிமாவை பற்றி உங்கள் பசங்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பீங்க. சினிமா போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அதனால தான் இப்போ வந்து கருப்பட்டி காஃபி, செம்பருத்தி டீ எல்லாம் விற்க வேண்டிய நிலைமைக்கு அவங்க ஆளாகிட்டாங்க. அதுதான் காரணம்.